ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி காலிஃப்ளவர் மட்டன் போட்ட குழம்பு, காலிஃப்ளவர் பகோடா, அதோட புதினா கொத்தமல்லி போட்ட சாதம் எல்லாமே செய்கிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூண்டு நல்லா உரிச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு தீர்ந்துடுச்சு, அதனால் இஞ்சி பூண்டு உரிச்சிக்கிறோம். உரிச்சிக்கின்னு அதோடு காலிஃப்ளவர் கூட சின்ன சின்ன பூச்சிங்களாம் இருக்கும், புழுங்களாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் புழு இருந்தாலும் போயிடும். அதோடு சம அளவு இஞ்சி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பூண்டும் சம அளவு எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணுறதுல நம்ம தேவையானது இப்போ யூஸ் பண்ணிடணும், மீதி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ தக்காளி அரிஞ்சிக்கலாம். ஒரு 4 தக்காளி போட்டு அரிஞ்சு அந்த இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த மிக்சியிலே தக்காளி ஒரு 3-4 போட்டுக்கலாம். அதோட சாதமும் வெந்துச்சு, அதையும் வச்சுக்கலாம் ஒரு சைடாக. அதோடு சட்டி வச்சுக்கலாம், மண் சட்டி. அது எதுன்னு கஞ்சி தண்ணியெலாம் ஊற்றி பழகிட்டேன். 2 நாள் ஊற்றி கஞ்சி தண்ணிலாம் ஊறி அதை நல்லா பழகிட்டு அந்த மண் தூசிலாம் போயிடுச்சு. புது சட்டி தான் வாங்கினேன். அதுவும் தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். 3 தக்காளி போட்டு, அதுவும் தேவையான அளவு கடலெண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு. நல்லா அது வெடித்து வர அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அதோட வெங்காயம் 3 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3 நல்லா பொன்னிறமாக வர வரலும் நல்லா வதங்க, கண்ணாடி பதம் வர வரலும் நல்லா வதங்கிடுச்சு. அதோடு அரைச்சி வச்சுன்னா தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்குங்க. அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட மட்டன் உப்பு மஞ்சள்தூள் போட்டு மட்டனை அவிச்சு வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வரட்டும். அதோடு நம்ம காலிஃப்ளவர் உப்பு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கிறோம், அதையும் இந்த கறி கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பகோடா செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலங்க. நல்லா காலிஃப்ளவர் அந்த மட்டனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடிக்கடி செய்வேன். நான் உங்களுக்காக தான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். தேவையான மிளகாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன், நாங்கள் காரம் சாரமாக தான் சாப்பிடுவோம். 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதோட நல்லா ஒன்று சேர்த்து கலக்கி விடுங்க. நல்லா குழம்பாக வேணுன்றதுனால இட்லிக்கும் சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்ற மாரி நல்லா குழம்பாக தான் நான் வச்சேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது பாருங்கள், நல்லா அந்த காலிஃப்ளவரு மட்டன் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து நல்லா கொச்சி வந்துச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் மேலே. கொஞ்சம் மூடி போட்டு சிம்மிலே கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் சிம்மிலே கொதிக்க விடலாம். அது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லான காலிஃப்ளவர் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டனும் வெந்துடுச்சு, காலிஃப்ளவரும் வெந்துடுச்சு. ஒரு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வச்சு இப்போ கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நல்லா சுவையான காலிஃப்ளவர் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதிகமாக காய்கள்லாம் சேர்த்து தான் செய்வேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும்ல பசங்களுக்கு, அதனால தான் செய்வேன். காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ஆவி பறக்க சாதம் போட்டுக்கின்னு அதோட காலிஃப்ளவர் குழம்பு நல்லா மட்டனோடு சேர்த்து ஊற்றி எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்டேன். நல்லா ருசியாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க.
நல்லா சுட சுட சாதம், மட்டன் போட்டு நல்லா காலிஃப்ளவர் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருந்துச்சு. இட்லிக்கும் 2 இதுக்குமே நான் சேர்த்த மாதிரி தான் செய்தேன். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. அதோடு காலிஃப்ளவர் 65 போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் டேரக்ட் மிளகாத்தூள் போட்டுக்கின்னு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கின்னு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டுக்கின்னு நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வைங்க. அதுக்குள்ளே தம்பிக்கு கவுச்சிலாம் எடுத்துன்னு போகிறதுனால புதினா சாதம் தம்பிக்கு செய்கிறேன். புதினா, கொத்தமல்லி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கினேன். ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 10-20 பல் பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 3, மிளகு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அதோட பெயின் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இதில் கடலை எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கின்னு, இது இது ஊறிச்சு. இந்த காலிஃப்ளவர் ஊறிச்சு. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். அது மிக்ஸியில் அரைக்கிற டைமில் இதை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீடியமான எண்ணெய் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடில் நம்ம புதினா, கொத்தமல்லியெல்லாம் அரைச்சி வச்சுக்கிறோம்ல, அதை தாளிப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய், கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அதோட காஞ்ச மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகா, எல்லாத்தையும் நல்லா பொரியிற மாதிரி கொஞ்ச நேரம் அதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, மிளகு, பூண்டு, எல்லாமே அரைச்சி வச்சுக்கிறேன். புதினா, கொத்தமல்லி அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரலும் நல்லா வதக்குங்க. அதோடு ஒரு அரை எலுமிச்சம் சைஸ் புளியை நம்ம சாப்பாடு கெடாத இருக்கிறதுக்காக போட்டுக்கலாம். பிறகு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கின்னு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. அதோடு தம்பிக்கும் சாப்பாடு கிளறிக்கலாம். சாப்பாடு போட்டுக்கின்னு நல்லா சுவையான புதினா, கொத்தமல்லி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விடுங்க. நல்லா டக்குன்னு தம்பிக்காக இது செய்தான். அங்கெல்லாம் கவுச்சி எடுத்து போகணும் அவங்க ஸ்கூலுக்கு, அதனால் செய்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். அதோட சாப்பாடும் டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்காக கட்டிக்கலாம். உங்கள் பசங்களுக்கும் இதேமாரி சாதம் செய்து கொடுங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வந்துச்சு. அதோட காலிஃப்ளவர் பகோடாவும் வச்சுக்கலாம்.